முதலமைச்சர் விஜயின் அதிரடி ஆரம்பம். தமிழக அரசியலில் புதிய திருப்பம். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் இன்று எடுத்திருக்கும் அதிரடி முடிவுகள் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு அதிக வருவாய் தரும் துறையாக இருக்கும் டாஸ்மாக் மீது முதலடியை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகள் அருகே இயங்கும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பெண்கள் பாதுகாப்புக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன். இந்த ஒரு வரியால் அரசியல் அரங்கையே அதிர வைத்துள்ளார் விஜய். பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு, மக்கள் நலன், இந்த மூன்றையும் மையமாக வைத்து ஆட்சி நடத்தப்போவதாக உறுதியளித்துள்ளார். முதல் நாளிலேயே 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்ட விஜய் அரசு அதிகாரிகளுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையை காப்பதுதான் முதல் கடமை என அவர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சட்டசபையிலும் இன்று வரலாற்று தருணம் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏவாக பதவியேற்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஆளும் கட்சி வரிசையில் காங்கிரஸ் அமர்ந்திருப்பதும் அரசியல் ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையில் தவக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க சண்முகம் தரப்பு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்பதில் சண்முகம் தரப்பு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் நட்புறவுகளிலும் விஜய் வேகம் காட்டி வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் விஜய். அப்போது உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை விஜய்க்கு பரிசாக வழங்கியது இணையத்தில் வைரலாகியுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் வைகோ, அன்புமணி ராமதாஸ், சீமான், எதிர்க்கட்சித் தலைவர்களையும் நேரில் சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். சீமான் வீட்டிற்கு சென்ற விஜயை அவர் ஆரத் தழுவி வரவேற்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் நாளை தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் புதிய கூட்டணிக்கான அறிகுறியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த முறை சட்டசபையில் இன்னொரு முக்கிய மாற்றமும் ஏற்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களின் சராசரி வயது 56லிருந்து 51ஆக குறைந்துள்ளது. இது இளைஞர் அரசியலின் புதிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இப்போது அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரே கேள்வி, விஜயின் ஆட்சி தமிழக அரசியலை முழுமையாக மாற்றுமா அல்லது இது வெறும் ஆரம்ப அதிரடியா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அடுத்த அதிரடி அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம்.